ஹாலிவுட்ல இருந்து கோலிவுட் வர ஒரு பேய் படம் எவ்வளவு சுமாரா எடுத்திருந்தாலும் அது பார்க்கும்போது உண்மையிலேயே எப்போ பயமா இருக்கும்னா அதுக்கு கீழே இட்ஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. இது நிஜமாலுமே நடந்ததுன்னு சொல்லும்போது தான் காஞ்சூரிங், ஆனபல் இந்த மாதிரி பல பேய் படம் ரியல் லைஃபை பேஸ் பண்ணி வந்திருந்தாலும் இதெல்லாம் உண்மைன்னு சொல்றதுக்கு இதுவரை எந்த ப்ரூஃபும் இல்லை. அதெல்லாம் யாருக்கோ எங்கேயோ நடந்துச்சுன்னு படத்துல வர ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸை தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனா நம்ம இன்னைக்கு பார்க்க போற இந்த இன்சிடென்ட், இது நடந்த வீடா இருக்கட்டும், அதுக்கு சம்பந்தப்பட்டவங்களா இருக்கட்டும், அந்த ஊரா இருக்கட்டும், இன்னைக்கு தேதி வர இந்த உலகத்துல இருக்கு. நியூயார்க்ல அமிட்டி வில்லா அப்படிங்கிற ஒரு ஏரியால இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே மொத்தமா ஒரு வீடு பயத்துல வச்சிருக்கு. அந்த வீட்டை பத்தி 10க்கும் மேற்பட்ட புக்குகள் எழுதியிருக்காங்க, 25க்கும் மேற்பட்ட படங்கள் எடுத்திருக்காங்க. அதுல ஒரு புக்கு மட்டும் 6 மில்லியன் காப்பீஸ்க்கு மேல சேல் ஆயிருக்கு. இவ்வளோ மூவிஸ் அண்ட் புக்ஸ் எழுதுற அளவுக்கு அப்படி இந்த வீட்டில் என்னதான் நடந்துச்சு, வாங்க இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு குட்டி கதை. அமெரிக்கா நியூயார்க் சிட்டியிலிருந்து 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு வில்லேஜ் பேர் தான் அமிட்டிவில். அங்க 112 ஓசன் அவென்யூ அப்படின்னு ஒரு வீடு இருந்திருக்கு. அங்க டிஃபோன்ற ஃபேமிலி வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலியில மொத்தம் 7 பேர் இருந்திருக்காங்க. அதுல ஒருத்தரோட பேர் தான் ரொனால்ட் ஜூனியர். அவங்க வீட்டில் இருக்கிற மீதி 6 பேரும் அமைதியாக அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாலும் இந்த ரொனால்ட் ஜூனியர் மட்டும் ரொம்பவே பிரச்சனை பண்றவனா இருந்திருக்கிறான். அப்படி ஒரு நாள் நவம்பர் 1974 ரொனால்ட் ஜூனியர் அவர் வீட்டில் தூங்கிட்டு இருந்திருக்காரு. சரியா நைட்டு 3 மணிக்கு அவருக்கு முழிப்பு வந்திருக்கு. நார்மலா நம்மளுக்கு முழிப்பு வந்தா என்ன பண்ணுவோம், தண்ணி குடிச்சு படுத்து தூங்கிடுவோம். ஆனா இந்த ரொனால்ட் ஜூனியர் என்ன நினைச்சான்னு தெரியல, அவனோட ரூம்ல இருக்கிற அசால்ட் ரைஃபிள் கன்னை கொண்டு போய் அவங்க அப்பா அம்மா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸை அவனோட கையாலேயே கொடூரமா சுட்டு கொண்டிருக்கான். அவங்கள சுட்டு கொன்னதுக்கு அப்புறம் அவங்க எல்லாருமே செத்துட்டாங்களான்னு 1க்கு 2 முறை செக் பண்ணியிருக்கான். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ரத்தத்தையும் கிளீன் பண்ணிட்டு அமைதியா எதுவுமே தெரியாத மாதிரி அவன் ரூம்ல படுத்து தூங்க போயிருக்கான். அதுக்கப்புறம் காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் வழக்கம் போல குளிச்சுட்டு நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அவனோட வேலைக்கு கிளம்பி போயிருக்கான். அவனோட வேலை எல்லாமே முடிச்சுட்டு சாயங்காலம் வீட்டுக்கு திரும்ப வந்திருக்கான். பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல வீட்டுல எல்லாருமே செத்துட்டாங்கன்ட்டு ரொம்பவே கேஷுவலா இன்ஃபார்ம் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் போலீஸ் வந்து ரொனால்ட் ஜூனியர் வீட்டுல இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது தான் அவங்களுக்கு தெரிய வருது ரொனால்ட் ஜூனியர் தான் கன் எடுத்து எல்லாரையும் சுட்டு கொண்டிருக்கான்னு. அந்த கன்னை செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த கன்ல சைலன்சர் இல்லைன்னு. ஸோ அதை வச்சு ஷூட் பண்ணானா அந்த சத்தம் ஊருக்கே கேட்டிருக்கும். அவங்க வீட்டில் இருக்கிற 6 பேருமே தனித்தனி ரூம்ல தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படின்னா அவன் ஒவ்வொரு ரூமுக்கா போய் தான் சுட்டு கொள்ள முடியும். அப்படி சுடும்போது அந்த சத்தத்தை கேட்டு மற்றவங்க எல்லாம் தப்பிச்சு போயிருப்பாங்கன்னு பார்த்தா அப்படி ஒரு தடயமும் கிடைக்கல. ரொனால்ட் ஜூனியர் வீட்டில் ஒரு நாயுமே வளர்த்துட்டு இருக்காங்க. அப்படி கன் ஷாட் கேட்டுச்சுன்னா அந்த நாயே சத்தம் போட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களை எழுப்பி விட்டுருக்கும். ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்களும் சரி அந்த ஊர்க்காரங்களும் சரி ஒரே விஷயத்த தான் சொல்றாங்க, அந்த நைட்டு நாய் கத்துற சவுண்டும் கேட்கல, எந்த கன் சுடுற சவுண்டும் கேட்கலன்னு. இந்த மாதிரி இந்த கேஸ் ஒரு மிஸ்டீரியஸாவே போயிட்டு இருந்திருக்கு. போலீஸ் ரொனால்ட் ஜூனியர் கிட்ட எதுக்காக உங்க ஃபேமிலி சுட்டு கொண்டீங்கன்னு கேட்கும்போது அவன் ஏதோ சொல்லி மலிப்பிட்டு இருந்திருக்கான். அவன் கிட்ட இருந்து எந்த பதிலும் வராதனால போலீஸ் அவனை ஃபைனல் ஜட்மெண்ட்க்கு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க. அங்க இருந்த ஜட்ஜ் ரொனால்ட் ஜூனியர் கிட்ட எதுக்காக உங்க ஃபேமிலியை நீங்களே சுட்டு கொண்டீங்கன்னு கேட்கும்போது அப்போ ஒரு விஷயத்த அவன் சொல்றான், நான் யாரையுமே கொலை பண்ணல, அந்த வீட்டுல இருக்கும்போது எப்பவுமே என் காதுல ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும், அது சொல்றத நான் அப்பப்போ செஞ்சுக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரிதான் அந்த நைட்டு அந்த குரல் என்ன எழுப்பி விட்டுச்சு. கன்னை எடுத்துட்டு போய் அப்பா அம்மா தலைக்கிட்ட வைக்க சொல்லுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியலன்னு சொல்றான். ஆனா கோர்ட்ல இருந்த யாருமே இவனை நம்ப தயாரா இல்ல. இவன் 6 பேரை கொன்னனால 6 ஆயுள் தண்டனைகளை கொடுத்து இவனை ஜெயில தூக்கி போட்டுறாங்க. இன்னைக்கு தேதி வர இவன் நியூயார்க்ல இருக்கிற ஒரு ஜெயில தான் உயிரோட இருக்கான். இதெல்லாம் நடந்து சில மாசம் கழிச்சு அதே நியூயார்க் சிட்டில லட்சுன்னு ஒரு ஃபேமிலி வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஜார்ஜ் லட்ச், கேட்டி லட்ச், அவங்களுக்கு 3 பசங்கன்னு அவங்க ஃபேமிலியில மொத்தம் 5 பேர் இருக்காங்க. அவங்க ஒரு புது வீடு வாங்கலாம்னு முடிவு பண்றாங்க. அப்படி அவங்க வீடு தேடிட்டு இருக்கும்போது அமிட்டிவில்லி அவங்க கண்ணில் படுது. அந்த ஏரியால ஒரு பங்களா விலைக்கு வருதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த பங்களா அவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ ரேட் கம்மியா கிடைக்குது. அப்படி அந்த பங்களா அவ்வளோ ரேட் கம்மியா கிடைக்கிறதுனால லட்ஸ் ஃபேமிலி கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம 1975 அந்த பங்களாவை வாங்குறாங்க. ஆனா அந்த பங்களா வேற எதுவுமே கிடையாது, 112 ஓசன் அவென்யூ தான். அந்த கொடூரமான 6 கொலைகள் நடந்த அதே வீடு தான். இந்த விஷயம் எதுவுமே லட்ஸ் ஃபேமிலிக்கு தெரியாதனால இதை ஏமாத்தி அவங்களுக்கு கம்மி ரேட்டுக்கு வித்துடுறாங்க. இந்த வீட்டை பத்தி எந்த பேக் ஸ்டோரியுமே தெரியாம லட்ஸ் ஃபேமிலி அந்த வீட்டுக்கு குடி போறாங்க. அவங்க குடும்பத்துல ஜார்ஜ் லட்ச் ஒரு பெரிய பிசினஸ் மேன். அவரு ரொம்பவே அமைதியான பர்சனா இருக்காரு. அவர் குடும்பத்துல எப்பவுமே சண்டை வரக்கூடாதுன்னு நினைக்கிறவரு. ஆனா அந்த வீட்டுக்கு போனதுல இருந்து ஜார்ஜ் லட்ச் ரொம்பவே அக்ரெசிவா மாறிட்டாருன்னு சொல்றாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாரையும் திட்டுறது அடிக்கிறதுன்னு ரொம்பவே கொடூரமா நடந்துக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போனதுல இருந்து ஜார்ஜ் லட்ச்னால நைட்டு 3:30 மணிக்கு மேல தூங்க முடியல. எல்லா நாள் ராத்திரியும் அவருக்கு கரெக்டா 3:15க்கு முழிப்பு வந்துருது.
அதுக்கப்புறம் அவர் என்ன முயற்சி பண்ணாலும் அவருக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. இதுல வினோதமான விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி ரொனால்ட் ஜூனியர் அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கொலை பண்ண டைம் ராத்திரி 3:15. ஒரு நாள் காலையில ஜார்ஜ் யதார்த்தமா அவரோட வீட்டுக்கு வெளியே வாக்கிங் போயிட்டு இருந்தாரு. அப்போ அவரோட 4 வயசு பொண்ணு தங்கியிருந்த ரூம் விண்டோல இருந்து ஒரு வித்தியாசமான உருவம் இவரை பாக்குற மாதிரி கவனிக்கிறாரு. அந்த உருவம் பார்க்கவே மனுஷனும் பன்னியும் கலந்த மாதிரி ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. ஜார்ஜ் அதை பார்த்த பயத்துல வேக வேகமா ஓடி போய் அவரோட பொண்ணோட ரூமை திறந்து பார்த்தா அவங்க பொண்ணு மட்டும் அங்க தூங்கிட்டு இருக்காங்க. அவரு அந்த ரூம் ஃபுல்லா தேடி பாக்குறாரு. ஆனா அவரோட பொண்ணை தவிர அங்க வேற யாருமே இல்ல. ஆனா அவர் வெளியே இருந்து பார்த்த அந்த உருவத்தை அவர் ரொம்பவே நம்புறாரு. இது என்னன்னு தெரிஞ்சுக்க ஜார்ஜ் அடிக்கடிக்கு அவரோட பொண்ணோட ரூமுக்கு போயிட்டு வராரு. அப்படி போகும்போதுதான் ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு. அவரோட பொண்ணு யார்கிட்டயோ ரொம்ப நேரமா தனியா பேசிட்டு இருக்கிறத. ஜார்ஜ் உடனே அவரோட பொண்ணு கிட்ட கேக்குறாரு, யார்கிட்டமா நீ பேசிட்டு இருக்கிறேன்னு. அதுக்கு அந்த பொண்ணு, ஜூடின்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கான், அவன் கிட்ட தான் பேசி விளையாடிட்டு இருப்பேன், அவன் பார்க்க பன்னி மாதிரி இருப்பான்னு அந்த பொண்ணு சொல்றா. அந்த பொண்ணோட அம்மா கேட்டில ஒவ்வொரு முறையும் கண்ணாடியில் அவங்கள பார்க்கும்போது அவங்களோட தோல் சுருங்குறத கவனிக்கிறாங்க. வெறும் 2 மாசத்திலேயே அவங்களோட ஃபேஸ் மொத்தமா சுருங்க ஆரம்பிச்சிருது. அவங்க குடும்பத்தில் இருக்கிற யாருக்குமே இவங்க அடையாளமே தெரியாத மாதிரி மாறிடுறாங்க. ஜார்ஜ் வீடு ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறாரு. அவர் பார்த்த அந்த உருவம் கண்டிப்பா வீட்டுக்குள்ளதான் எங்கேயாவது இருக்கணும்னு. அப்படி தேடும் போதுதான் ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு. அவர் வீட்டுல அவங்களுக்கே தெரியாம பேஸ்மெண்ட்ல ஒரு ரூம் இருக்கிறத. ஜார்ஜுக்கு பல கேள்விகள் வருது. இது என்ன ரூம், இது எதுக்காக மறைச்சு வச்சிருக்காங்க, எங்களுக்கு கொடுத்த வீடோட ப்ளூ பிரிண்ட்லயும் இந்த ரூமை பத்தி எதுவுமே சொல்லல. இந்த மாதிரி பல கேள்விகளோட ஒரு பயத்தோடவே அந்த ரூமை திறந்து பாக்குறாரு. அந்த ரூம் ரொம்பவே சின்னதா கட்டப்பட்டிருந்துச்சு. அந்த ரூம்ல 2 பேருக்கு மேல நிக்கவே முடியாது. அந்த ரூம் செவரு ஃபுல்லா ரத்தத்துல பூசி வச்ச மாதிரி டார்க் ரெட்டிஷ்ல பெயிண்ட் அடிச்சு வச்சிருந்தாங்க. கொஞ்ச நாள் அவரோட டாகை அங்க வளர்க்கலான்னு முடிவு பண்ணி அதை உள்ள கூட்டிட்டு வராரு. ஆனா அது ஒரு அடி கூட உள்ள எடுத்து வைக்காம பயத்துல வீட்டை விட்டே ஓடி போயிருது. அந்த ரூமை திறந்ததுல இருந்து தான் இவங்களுக்கு ரொம்பவே பயங்கரமான சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அவங்க நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது நடு ஹால்ல யாரோ பயங்கரமா கத்துற மாதிரி சவுண்ட் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்து ரொம்பவே பயந்த ஜார்ஜ் வீட்டுல பிரேயர் பண்ணலான்னு சர்ச்ல இருந்து ஒரு பிரைஸ்ட கூட்டிட்டு வராரு. அந்த பிரைஸ்டும் அவரோட வீட்டுக்கு வந்து ஒவ்வொரு ரூமா பிரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி பண்ணும்போது நடு ஹால்ல இருந்து கெட் அவுட், இங்க இருந்து வெளியே போ அப்படின்னு 2 முறை கொடூரமான குரல்ல இருந்து இந்த சத்தம் கேக்குது. அந்த குரலை கேட்டு அந்த பிரைஸ்டுமே ரொம்பவே பயந்து போயிடுறாரு. அந்த ஃபேமிலி கிட்ட இதுக்கு மேல இதுல என்ன இன்வால்வ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறமா ஜார்ஜ் பேய் ஓட்டுறதுல ரொம்பவே எக்ஸ்பர்ட்டா இருக்கிற பீப்புள்ஸை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. அவங்களும் இந்த வீட்டுக்கு வந்து ஃபுல்லா ரிசர்ச் பண்ணிட்டு இந்த வீட்டுல என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஜார்ஜுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட லட்ஸ் ஃபேமிலி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு உடனே அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் நடந்து சில வருஷம் கழிச்சு வில்லியம் வெப்பர் அப்படின்னு ஒரு பேராசைக்காலஜிஸ்ட் இந்த வீட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறாரு. அவர் உடனே லட்ஸ் ஃபேமிலியை மீட் பண்ணி அந்த வீட்டுல நடந்ததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு த அமிட்டிவில்லி ஹாரர் அப்படின்னு ஒரு புக் எழுதுறாரு. அந்த புக்குமே 2 வருஷத்துல 6 மில்லியன் காப்பீஸ்க்கு மேல சேல் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த புக்கையும் அந்த வீட்டையும் மையமா வச்சு 25க்கும் மேற்பட்ட ஹாலிவுட் படங்களை எடுத்திருக்காங்க. சோ இந்த விஷயம் ஊர் ஃபுல்லா தெரிஞ்சனால லட்ஸ் ஃபேமிலியால இந்த வீட்டை விற்கவே முடியல. அவரும் எவ்வளவோ கம்மி பண்ணி கொடுத்தாலும் இந்த வீட்டை வாங்க யாருமே தயாரா இல்ல. இந்த கதையை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட நிறைய மக்கள் இது உண்மைன்னு நம்புறாங்க. சில மக்கள் புக்ஸ் அண்ட் மூவிஸ் சேல் பண்றதுக்கு இது நல்ல மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க, இது உண்மையிலே நடந்திருக்குமா இல்ல வெறும் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா? உங்களை இந்த வீட்ல ஒரு நைட் தங்க சொன்னா நீங்க தங்குவீங்களா? மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஹாரர் மிஸ்ட்ரி ஸ்டோரிஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோல சந்திப்போம்.